வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது இளநிலை உதவியாளர் கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய மாவட்டங்களில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஹொசூர், காஞ்சிபுரம், காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர் அப்படின்னு சொல்லி நிறைய லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைமும் கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியிலேருந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ், சிட்டி வைஸ் டீட்டெயில் தான் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தமாக உங்களுக்கு 180 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 21 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சிட்டியில் உங்களுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸும், கோயம்புத்தூரில் 5 வேக்கன்சிஸ், ஹொசூரில் 1 வேக்கன்சிஸ், காஞ்சிபுரமில் 1 வேக்கன்சிஸ், காரைக்குடி, கரூரில் 1 வேக்கன்சிஸ், ஈச் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. மதுரையில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. திருநெல்வேலி, திருப்பூரில் ஈச் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 16 ஏப்ரல் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. டென்டேட்டிவாக இதோட ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி கேட்டகரி வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? கேட்டகரி 1ல் நீங்கள் போஸ்டிங் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சிடிசி பார்த்தீங்கன்னா 41,509 ரூபாய் இருக்கும். கேட்டகரி 2ல் நீங்கள் போஸ்டிங்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 39,909 ரூபாய் வந்து சேலரியாக இருக்கும். கேட்டகரி 3ல் நீங்கள் போஸ்டிங் ஆகிறீங்க அப்படின்னா 38,709 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக இருக்கும். மந்த்லி சிடிசி எல்லா அலவன்சஸும் சேர்த்து உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேசிக் பே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய். அது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அதர் பெனிஃபிட்ஸு, மீல் கூப்பன், பிஎஃப், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளைமு, குரூப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. மீல் கூப்பன் பார்த்திங்கன்னா பெர் டேக்கு உங்களுக்கு 210 ரூபாய் ஒர்க்கிங் டேயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மெடிக்கல் கிளைம் இருக்கும், குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான ப்ராபஷன் பீரியட் 6 மாதங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 180 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/4/2026 அந்த டேட் படி 21லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த கிராஜுவேஷனில் 55% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ரிஃபரபிள் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 22-30 வயது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லி இங்கே டேட் ஆஃப் பர்த்துமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 2, 1996 ஏப்ரல் 1, 2005 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இது 2 ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது 4 ஆன்சர் கொடுத்து அதில் ஒரு ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் டைப் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்குக்கும், லாஜிக்கல் ரீசனிங்கில் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்கு, நியூமரிக்கல் எபிலிட்டியில் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் ஸ்கில்லையும் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ராங் ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து உங்களோட மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் வாங்கின மார்க்கு, இன்டர்வியூவில் வாங்கின மார்க்கு, இது 2யும் சேர்த்து தான் உங்களை வந்து மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. www.lichousing.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் பேஜில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸு, ஃபைல் ஃபார்மேட்டு, சைஸு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 800 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 800 ரூபாய் ஃபீஸ் இல்லாமல் ஜிஎஸ்டியும் 18% நீங்கள் சேர்த்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியமே நீங்கள் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி பெய்ட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன ஃபைல் சைஸில், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்லேருந்து ஃபைல் சைஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த லொக்கேஷன்ஸில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.